வீட்டில் ப்ரௌன் சுகர் போட்டு போட்டு வெறுக்க வச்சிருக்கிறோம்ல, எங்கேயாச்சும் போனால் தானே வேலை தக்குறேன். காந்தி நகர் கௌரி கிருஷ்ணாவில் ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய கிரேவ் ரெஸ்டோ கஃபேக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போனோம். அதாவது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் போகலான்னு நினச்சிட்டே இருந்தோம், டைமே கிடைக்கல. பட் இன்றைக்கி வந்து பொய்யே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வேறு டைம் கிடைக்காது, இனி ஒரு வாரத்துக்கு பிஸியாக இருக்கும், அதனால் இன்னைக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆம்பியன்ஸ் எல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் செம்மையாக இருந்துச்சு. இன்டோர் பிளான்ட் எல்லாம் ஒரிஜினலாக வச்சுருக்குறாங்க, பயங்கரமாக இருக்குது. ஆம்பியன்ஸ் எல்லாம் அடித்து தூக்குது. பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கிறோம், மினி இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கிறோம், தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். கிரேவ்னு சொல்லி முத்திரை குத்தி இருக்கிறாங்க. கௌரி கிருஷ்ணான்னு சொன்னாலே நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், இட்லி தோசை சாம்பார் சட்னி. இது ரெஸ்டோ கஃபே மாதிரி கிரேவ்ங்கிற பேர்ல இருக்கு. இவனுக்கு வாயில பேரே நுழையல. என்னது வெஜ் கபாயின்னு சுத்த தமிழ. தோசை இட்லி தான் சாப்பிடுவாங்க. தோசை இட்லி கொடுத்து வளர்க்கலாம்னு நினைச்சா பீஸா பர்கர் கேக்குது. இதெல்லாம் எங்க போய் என்னத்த சொல்றது? இது செராமிக் சூப்பரா இருக்குது. இது எல்லாம் உடைச்சிடாம இந்த பிள்ளைகளை காப்பாத்தி கூட்டிட்டு போறத பெரிய டாஸ்க். எல்லாத்தையுமே செராமிக்ல வச்சிருக்காங்க. உடஞ்சா 1000 ரூபாய் வேற. ஒரு பிளேட் உடஞ்சா 1000 ரூபாமா? தாரா இருந்து காப்பாத்தி வைக்கிறத பெரிய டாஸ்க். இங்கே சாம்பார் இட்லி மஸ்ட்டு ட்ரைங்க. சாம்பார் அவ்வளோ டேஸ்ட். சின்ன குட்டியூண்டு இட்லி அப்புறம் சாம்பார் சூப்பராக இருந்துச்சு. பீஸா வந்துடுச்சு. பீஸாவையும் அவன் விருப்பப்படி சாப்பிட்டாரு. ஆம்பியன்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. ஃபேமிலியோடு போகிறதுக்கு ஒரு சூப்பர் ஸ்பாட்டுங்க. நமக்கு வழக்கம் போல் டீ தான், ஆனால் என்னென்னா வெள்ளை சர்க்கரையும் வச்சுருக்குறாங்க, ப்ரௌன் சுகரும் வச்சுருக்குறாங்க. அதாவது இது வரைக்கும் இந்த ரெண்டு பார்ட்டியுமே கேப்பச்சினோ சாப்பிட்டது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒரு பயம் என்னென்னா கார்த்திக்கு எவ்வளோ ரூபா பில்லு வரும் அப்படின்னு. அப்புறம் பில்லை பார்த்தோன்னா கொஞ்சம் அமைதியாகிட்டா. பில்லு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. பெருசாக மீன்ஸ் எதிர்பார்த்ததை விடவும் கம்மியாக தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் அதிகமாக தான் எதிர்பார்த்தேன், ஆனால் எதிர்பார்த்ததை விடவும் கம்மியாக இருந்துச்சு. சூப்பராக நீங்கள் ஒரு ஈவினிங் டைமில் ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரதுக்கு உண்டான சூப்பர் பிளேஸ். அதே மாதிரி இங்கே கௌரி கிருஷ்ணாவில் ஆஃபர் மேலே ஆஃபர் போட்டே இருக்கிறாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை கோல்டு காயின் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஈவினிங் 8 to 10 வந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க கேக்ஸில். நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வரதுக்கு உண்டான சூப்பர் பிளேஸ்.